ஹை ஃப்ரெண்ட்ஸ், 1/2 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எல்லா ஸ்பைஸஸ் சேர்த்துக்கிறேன். இதை டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. இதில் 200 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல ப்ரௌனாகி வந்ததுக்கப்புறம் 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை மிளகாய், மல்லித்தலை, புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கலாம். அப்போ தான் பிரியாணிக்கு வேண்டிய கலர் கிடைக்கும். இதோட சிக்கனை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. இதோட நான் இன்றைக்கி 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை வடிச்சிட்டு அதை சேர்த்துக்குங்க. அதோட பிரியாணி மசால், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தம் போட்டு இறக்கணுன்னா சூப்பரான பிரியாணி ரெடி.